கண்டுபிடிச்சது, பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து யாரா இதெல்லாம் கொண்டு வந்தா, இதெல்லாம் யாரா, கடவுளை யார் கண்டுபிடிச்சா கேள்விக்கான ஒரு பதில் இன்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. 5 வயசு அப்பதான் நீங்க கடவுளை உய்வாழ்த்த வாழ்க குருஜி. கடவுள், பாசிட்டிவ் வைப்ஸ், கோயிலுக்கு போனா நம்ம எல்லாம் பண்றோம், அதெல்லாம் கரெக்ட். இந்த கடவுளை முதல்ல யார் கண்டுபிடிச்சது, இந்த பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்தது? இது வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான கேள்வியா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும், கடவுளை முதல்ல யாரா கண்டுபிடிச்சா, யாரா இதெல்லாம் கொண்டு வந்தா, இதெல்லாம் யாரா செய்ய சொல்றா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். கடவுளை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் இன்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை. ஆனா இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்க எப்ப வந்து கடவுளை கும்பிட ஆரம்பிச்சீங்க? அம்மா அப்பா சொல்லி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம். கொஞ்சம் வயசு என்ன இருக்கும்? 5 வயசு. அப்பதான் நீங்க கடவுளை கண்டுபிடிச்சீங்க? அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சு கும்பிட்டது. அதுதான், அப்பதான் நீங்க கடவுளை கண்டுபிடிச்சது. அதுதான் பதில். கடவுளை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டேன். நீங்க தான். நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருமே அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சதா சொல்றோம். ஆனா அதுக்கு உண்மையான பதில் இல்லை. கடவுளை எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்குள்ள இருக்க கடவுளை நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் அதை கண்டுபிடிச்சதா அர்த்தம். யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரெல்லாம் உணரலையோ அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கல. இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதாவது வள்ளலார் தனக்குள்ள இருந்த கடவுளை அறிந்தார், சித்தர்கள் அறிஞ்சாங்க, இன்னைக்கு கடவுளா நிக்கிறாங்க. அறியாதனால நம்ம மக்களா இருந்து இது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். கடவுளை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம கண்டுபிடிச்சாதான் அதை கண்டுபிடிச்சதா அர்த்தம், இல்லைன்னா இல்லை.